இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, அன்னை தெரசாவின் பொன்மொழியை பற்றி என்னால் முடிந்தது உங்களால் முடியாமல் இருக்கக்கூடும். உங்களால் முடிந்தது என்னால் முடியாமல் இருக்கக்கூடும். நாம் இணைந்தால் முடியாதது முடிக்கக்கூடும். தலைவனுக்காக காத்திருக்காதே, தனிச்செயலாக மற்றவருக்கு உதவு. நான் கடவுளின் கையில் இருக்கும் சிறிய பேனா. என் கடமை உலகுக்கு அன்பு கடிதங்கள் எழுதுவது. தன்னடக்கத்துடன் இருந்தால் பாராட்டு மற்றும் அவமானம் இவ்விரண்டும் உங்களை பாதிக்காது. ஆழ்ந்த அன்புக்கு அளந்து பார்க்க தெரியாது. வாழ்க்கை என்பது இறக்கும் வரை அல்ல, பிறர் மனதில் வாழும் வரை. பிறரின் குற்றங்களை காண தொடங்கினால் அவர்களை நேசிக்க நேரம் இருக்காது. பிறருக்காக வாழாமல் இருப்பது வாழ்க்கை அல்ல. விழுந்தவர்களுக்கு உதவுவதே அன்பின் செயலாகும். புன்னகையே அன்பின் சினம். அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் பரிசு. காயத்தை குணமாக்குவது மற்றும் உதவுவது இவ்விரண்டும் உன் குடும்பத்திலிருந்து துவங்கு. சிறிய விஷயத்திலும் உண்மையாக இருங்கள், ஏனெனில் அதில் உங்கள் வலிமை இருக்கும். கடவுளுக்கு தேவை உங்கள் வெற்றி அல்ல, முயற்சி. அன்னை தெரசா சொன்ன ஒரு வார்த்தையும் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி பாயுது. இந்த மாதிரிலாம் பெண்கள் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க பாரதி கண்ட புதுமை பெண் இவங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கும் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி தமிழண்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.